சாரிக்கு இப்போ 1 month தான் ஆயிருக்கு. தலை எப்படி நிக்கு பாத்தீங்களா? அப்படி. எனக்கு நாளைக்கு பர்த்டே. சரி இப்போ அவன் வர வரைக்கும் நான் இதுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க போறேன். ஜோஜோவோட டைப்பர் சேஞ்சிங். யாராச்சும் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ராத்திரி பின்னாடி வந்து ஜோஜோ வந்து டைப்பர் சேஞ்சிங்ல இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா வந்து எங்க அண்ணாவோட நெஞ்சுக்கிட்டு தான் வச்சிருக்காரு. 28வது வயசுல 28 gift கொடுத்தீங்கன்னா 28 சர்ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவேன். நானி இஸ் டியூட்டி. எல்லாரும் இப்ப எங்க அண்ணாவை தான் திட்டுவாங்க. எங்களுக்கு ஃபீடிங் பாட்டில் எல்லாம் வாங்கணும்னு கொஞ்சம் ஆசையா தான் இருக்கு. கிடைச்சது எல்லாத்துக்குமே யூஸ் பண்றாங்க. பாப்பாவை செக் பண்றது இல்ல, சிசிடிவி கேமராவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அது நான் உனக்கு கொடுத்த gift. அப்போ உன்னோட கார்டு பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். கம் ஆன். எங்க அம்மா வீட்ல ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க நோ ஃபீடிங் பாட்டில். பாப்பா பால் குடிச்சு இப்பதான் ஃபுல்லா இருக்கு. இப்ப இறங்குனாதான் கரெக்ட்டா இருக்கும். ஆக்சுவலா ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்பதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ். எங்க அம்மா செம்ம திட்டுறாங்க, நீயே வாங்கிக்கோ. உனக்கு நான் கொடுத்த gift ஜோஜோ. சரி நீ யாரு கேக் வாங்க போறா? மேடம் இப்போ என்ன உடைச்சிட்டீங்க? ஹலோ ஜோஜோ மம்மி. காலை கொண்டு பேர்ல முக்கிட்டான். சூப்பர். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அப்பு லவ்ஸ் அப்பு. ஸோ எல்லாரும் ஹெல்த்தியா சேஃபா பத்திரமா இருக்கீங்க நம்புறேன். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க, அந்த பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோஜோ கூட ஷாப்பிங் போக போறோம். அதாவது ட்ரீஸா வந்துட்டு ட்ரெவினை தூக்கிட்டு ஷாப்பிங் போனோம், அவங்களுக்கு ஏதோ வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக வந்து நம்ம ஷாப்பிங் போறோம். ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட்டா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெவினுக்கு ஷாப்பிங்னு சொல்லி எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாளைக்கு என்னோட பர்த்டே, ஜூலை 17 வந்து என்னோட பர்த்டே. ஸோ அதுக்கான சர்ப்ரைஸ்ன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஏன்னா திடீர்னு கிளம்பி வா 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 ஜோஜோக்கு திங்ஸ் வாங்கணும். ஏன்னா திங்ஸ் எல்லாமே இருக்குது, என்ன திங்ஸ் வாங்கணும்னு எனக்கு தெரில. ஸோ நம்மளும் தெரியாத மாதிரியே நடிப்போம். எவ்வளோ நாள் தான் நம்மளும் தெரியாத மாதிரியே நடிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரில. ஸோ ஜோஜோவை ஃபஸ்ட் டைம் வந்து மாலுக்கு கூப்பிட்டு போகிறோம். ஸோ அதுக்கான ட்ராலி. இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? இது இருக்குல்ல, இங்கேருந்து நம்ம வந்து இங்கே இருக்கான் பேபி. ஸோ இங்கேருந்து நம்மளால மானிட்டர் பண்ண முடியும் பேபியை. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். என் ரூம் ஃபுல்லாக கேமரா செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் மேலேருந்து கீழேயே பார்த்துக்கலாம் நான் என்ன பண்ணுறாங்க. ஸோ அவன் என்னோட கண்ணோட்டத்திலே இருப்பான். ஸோ நம்ம இந்த ட்ராலியை வந்து அன்பேக் பண்ணுவோம். எங்கள் அப்பா வீடியோ எடுக்க சொன்னால் அந்த வீடியோவில் தலை வருதா, மூக்கு வருதா, காது வருதா, இல்லை வீடியோவே வருதான்னு வந்து எனக்கு கால். ஓகே ஜோஜோக்கு ட்ராலி ரெடி. அதாவது போன வாட்டி கார் சீட்டர் வாங்கணும்னு பார்த்தேன், கார் சீட்டர் வாங்கலை. இங்கே எங்கேயா போட்டால் எங்கள் அம்மா திட்டுவாங்க, சைடில் வச்சுட்டு அப்புறமா போடுவோம். ஸோ இந்த ட்ராலி எப்படி ஓப்பன் பண்ணுறது? அவ்வளோதானா? ஜோஜோ எப்படி படுக்க வைக்கிறது? இதுதான் படுக்க வைக்கணும் போல. ஸோ இது வந்து இப்படி ஏதோ போடணும் போல. தட்ஸ் ஓகே, இப்படி ஏதோ போடணும் நினைக்கல. ஓகே, இது போட்டால் எப்படி ரிட்டர்ன் எடுக்கிறது? ஸோ இங்கேருந்து பேசிக்கலாம். அப்போ குட்டியை தார எடுத்துட்டு வா. அப்போ டைம் ஆகி டாடி பாதி தலை கட்சிது, மூணு கட்சிது. நல்ல ஆள்கிட்ட எங்க அண்ணா கேமரா தந்திருக்கா. எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா வந்து எங்க அண்ணாவோட நெஞ்சுக்கிட்டு தான் வச்சிருக்காரு கேமராவை. பாப்பா வந்துட்டு எல்லாரும் இப்ப எங்க அண்ணாவை தான் திட்டுவாங்க. ஏன்னா பாப்பா பால் குடிச்சு இப்பதான் ஃபுல்லா இருக்கு. இப்ப இறங்குனாதான் கரெக்டா இருக்கும். எங்க அம்மா செம்மையா திட்டுறாங்க, நீயே வாங்கிக்கோ. அப்ப திருப்பியும் பால் கொடுத்துட்டு போயிடலாம். ஓ கொண்டு வா. கிடைச்சது எல்லாத்துக்குமே யூஸ் பண்றாங்க. பாப்பாவை செக் பண்றது இல்ல, சிசிடிவி கேமராவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இது வீடு ஃபுல்லா நான் இது போடலாம்னு நினைக்கிறேன். இந்த சிசிடிவி கேமரா இங்க பாருங்க, பண்ணிட்டு இருக்கான். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும்.
எங்க நம்ம போறோம் இந்த அழுக்கு கார்ல போறோம். எங்க நம்ம போறோம் இந்த அழுக்கு கார்ல போறோம். ஒரு கார் ஒன்று வாஷ் ചെയ്യാൻ പറ്റുന്നില്ല എനിക്ക്. இப்போ இன்னைக்கு அந்த மால்ல விட்டுருவோம் வாஷிங். எங்க சுத்துறீங்க? வாங்க ஏறுங்க, வேகம் உள்ள போங்க. காக்கா மேல இருந்து கக்கா போயிடும். டிராபிக் ஐயப்பா, செம்ம டிராபிக். ஃபீனிக்ஸ் மால் போலான்னு இருந்தோம், ஆனா இப்ப ஃபீனிக்ஸ் மாலை கேன்சல் பண்ணி விஆர் மால் போறோம். ஏன்னா பயங்கர டிராபிக்கா இருக்கு அந்த பக்கம். ஏன்னா பேபினால அவ்வளவு நேரம்லாம் என்னால வெளியே வச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா பேபி பால் குடிக்கணும். நாங்க வந்து இப்போ வரைக்கும் ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணவே இல்லைங்க. எங்க அம்மா வீட்டுல ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, நோ ஃபீடிங் பாட்டில். எங்களுக்கு ஃபீடிங் பாட்டில் எல்லாம் வாங்கணும்னு கொஞ்சம் ஆசையா தான் இருக்கு. ஃபீடிங் பாட்டில் ஆமா, இவ ஃபீடிங் பாட்டில குடிக்கிறா. பெப்சி ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் வந்து அவ ஃபீடிங் பாட்டில குடிக்கிறா. எனக்கு ஃபீடிங் பாட்டில் எல்லாம் வாங்கணும்னு ஆசை. பிலிப்ஸ் எல்லாம் போட்டா ஹீட் ஆகும் அப்படிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வாங்கணும், பேக்ல எல்லாம் வச்சு கொண்டு போகணும்னு ஆசை. ஆனா ஃபீடிங் பாட்டில் வீட்டுல வாங்க விட மாட்டாங்க. மேபி நம்ம டிராவல் பண்றப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அது பேட் அப்படின்லாம் கிடையாது. இப்ப நிறைய வர்க்கிங் இல்ல பேட் இல்ல பேட்னு சொல்லல. நம்ம வீட்ல வந்து வீட்ல அது மம்மி வாங்க விட மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிராவல் பண்ண போறோம். ஆபீஸா எல்லா இடத்துலயும் பீஸானால ஃபீட் பண்ண முடியாது. சோ நம்ம குழந்தைக்கு ஆக்சுவலா அதுவும் நம்ம கத்து கொடுக்கணும். ஏன்னா திடீர்னு வந்து குழந்தை வந்துட்டு வெளியே போகும்போது பீஸானால அந்த இடத்துல ஃபீட் பண்ண முடியலன்னா குழந்தை அந்த பால்ல குடிக்க கத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு சேஞ்சஸ் தெரியும்ல, மதரோட ஃபீடிங் பாட்டிலையும் நம்ம கத்து வைக்கணும். அப்பதான் நம்ம குழந்தை வயிறு நிறையணும்னா நீ ரெண்டுமே கத்து வைக்கணும். ஆமா, அதே மாதிரி தண்ணி எல்லாம் குடிக்க ஆரம்பிக்கணும். தண்ணி குடிக்க ஆரம்பிக்கல, பால் மட்டும் தான் குடிக்கிறாங்க. தண்ணி குடிக்க ஆரம்பிச்சாலும் ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இந்த ஃபீடிங் பாட்டில் வாங்கணும்னு. நான் இப்படி பிடிச்சேன், என் கை வலிக்குது. எப்படி நான் பிடிச்சிருக்கேன், இப்படி பிடிச்சிருக்கேங்க போன் காட்டேன். நிறைய பேசுவாங்க, இல்லைன்னா பேசவே மாட்டாங்க. நான் என்னோட ஹோல்டிங் பாருங்க எப்படி இத்தனோண்டு இப்படி பிடிச்சிருக்கேன். ஸோ நான் இது பாக்கி வந்துட்டு விஆர் மால்ல போய் கண்டினியூ பண்றேன். வாங்க. எனக்கு நாளைக்கு பர்த்டே. நீங்க யாராச்சும் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ராத்திரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நானும் சர்ப்ரைஸ் ஆனேன். எல்லா பர்த்டே இது பிரச்சனையா போச்சு. ஆமா, போன வாட்டி இதே மாதிரி தான் பண்ணலன்னா அப்படி கோச்சுக்கிறது. அதாவது அக்ஷிதா கிட்ட மைக் இல்லன்னு அக்ஷிதாக்கு புரியவே மாட்டேங்குது. நான் கத்தி பேசிட்டு இருக்கேன். ஒரு வளர்ந்த குழந்தையா இருக்கு. ஆமா, வளர்ந்த குழந்தை. அதனால எனக்கு வந்து இந்த வருஷம் வந்து 28வது பர்த்டே கொண்டாட போறதுனால 28வது வயசுல 28 கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா, 28 சர்ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவேன். அதே மாதிரி நான் இப்பவே சொல்றேன், எதுவுமே எதிர்பார்க்காத. பிகாஸ் திஸ் டைம் நான் வந்துட்டு என்னோட சைடு எதுவுமே பண்றது இல்ல. என்னன்னா எனக்கு வந்துட்டு ஐ எம் நோ ஜாப்லெஸ். இப்போ ஜாப்லெஸ் இல்ல, காசு இல்ல. சோ அதனால ஜாப்லெஸ் இல்ல, ஜாப் இல்ல, பைசா இல்ல. சோ நத்திங். காத்திருந்து காலங்கள். உனக்கு நான் கொடுத்த gift ஜோ ஜோ ஜோ, அதுதான் பேரு. அது நான் உனக்கு கொடுத்த gift. நீ எனக்கு கொடுத்த gift-ஆ? என்னோட கான்ட்ரிபியூஷன் தான். நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க, இது நான் கொடுத்த gift-ஆ இல்ல அவங்க கொடுத்த gift-ஆ? கான்ட்ரிபியூஷன் என்னதான் 95%. உன்னோட கான்ட்ரிபியூஷன் 100 ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட தான். யாரா சர்ப்ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ், ப்ளீஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவினாஷ் தான். ஆமா, அது இல்லாம அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எந்த ரியாக்ஷனும் இல்லையா, அதுதான் ஹிண்ட் கொடுத்துட்டே இருப்பா. எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, இல்லன்னா நான் கோச்சிக்குவேன். அந்த மாதிரி லாஸ்ட் இயர் இல்ல, லாஸ்ட் இயர் 2 இயர்ஸ் பேக். ஓகே, எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு எதுவும் பண்ணாத. நான் சும்மா தான் சொன்னேன், எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஓ, நானிஸ் டியூட்டி. ஏய், உனக்கு மூட தெரியலன்னு சொல்லு. தரக்குதுண்ணே, தரக்கு. ஐயோ, கொச்சு வச்சிருக்கு. திறக்க கூட தெரியாதா? திறக்க தெரியாது. எப்படி? ஓ வாவ். எப்படிக்கு? இருங்க, இது செட் பண்ணல. சரி, இப்ப அவன் வர வரைக்கும் நான் இதுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க போறேன். ஏய், எனக்கு கால் வலிச்சுச்சுனா நீங்க என்ன இதுல உட்கார்ந்து தள்ளணும். ஓகே, உடைஞ்சிரும். ஜோஜோட டைப்பர் சேஞ்சிங். அதாவது சாருக்கு பாத்ரூம்லாம் போயிருக்காரான்னு பாத்துருக்காங்க, நான் போல. குட் பாய். கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் போல. நம்ம டெய்லி துணி தானே கட்டுறோம், டிஃபரெண்டா இருக்கு போறதுனால போக மாட்டோம் போல. என்னடா டிஃபரெண்டா இருக்கே. போன வாட்டி எல்லாம் போனா
வையான்றானா அப்படிதான் அவன். சாரிக்கு இப்போ 1 month தான் ஆயிருக்கு. தலை எப்படி நிற்கு பாத்தீங்களா? அப்படி நேத்து வேற போட்டுட்டு இருப்பா டொயின்னு கீழே போயிட்டான் அவன். வண்டியை நேத்து உடச்சு நான் இவனை வச்சுட்டு போன் இப்படி பாத்துட்டு இருந்தேன்னா சாரோட சம்மர் சால்ட் அடிச்சாங்க பாருங்க என் கையில இருந்து. அவளோட சம்மர் சால்ட் அடிக்க வச்சிருப்பேன் நான் நேத்து. ஆனா என் கையில ஃபர்ஸ்ட் டைம். அது என்னோட மிஸ்டேக் தான், நான் பாக்கல தெரியும். ஆனா இவ பண்றப்பெல்லாம் தெரியாது. இவன் அப்படியே தூக்கிதான் இந்த மாதிரி வைக்கிறான்ட்டு 2 பேருக்கும் டக்கர் போட மாட்டாங்களா, போட்டு மூக்கு அப்படியே ஆல்ரெடி சப்பக்கா மாதிரி இருக்கா, சைனீஸ் மாதிரி மூக்கு கொண்டு போய் சப்பா சப்பா பண்ணும்போது பாருங்க என்ன மாதிரி ஸ்மார்ட்டா இருப்பான். சின்ன வயசுல என்ன மாதிரி இருந்த மாதிரி தான் இருக்கான். அதாவது இந்த ட்ராலி வந்து சாருக்கு வந்து செட் ஆகல, அதனால கையில தூக்கியாச்சு அவனை. ஆனா நடுவுல எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எடுத்துட்டு இருக்கோம் ட்ராலி. ஆமா சோ கொஞ்ச நேரம் அவனை அதுல கடக்க போறோம். எனக்கு ட்ரெஸ் வாங்க போறோம். ஆக்சுவலா ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்பதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ். ஏன்னா நம்ம ஜோஜோக்கு திங்ஸ் வாங்குறதுக்கு வரல, உனக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு. அப்போ அடி அப்போ என் பாக்கெட்ல காசு செலவாகாது. அதுதான் என்னோட பெரிய சர்ப்ரைஸ். உன்னோட கார்டு வச்சு தான் கிஃப்ட் வாங்கி தர போறேன். கிஃப்ட் எனக்கு வேணாம். கம் ஆன், கிஃப்டே வேணாம் வா. அப்போ நீ உன்னோட கார்டு பர்ஸ் நான் எடுத்துர்க்கேன். கம் ஆன், பர்ஸ் என்கிட்ட தான் இருக்கு. இங்க கார்டு அதுக்குள்ள இல்லையே, என்கிட்ட தான் இருக்கு கார்டு. சோ உண்மையாலே கிஃப்டா? ஆமா. ஓகே, அதனால தான் ஜோஜோன்னு கூட்டி வந்திருக்கோம். ஓகே கிஃப்ட் வாங்க போலாம். வாங்க நண்பர்களே, கிஃப்ட் வாங்க போலாம். முச்சி தினவரி ஆக்கும். ஆமா நானி தான் அவ ப்ரோ. இஷ்டாயா? சோ இதுதான் நம்ம வந்து ஃபைனல் பண்ணிருக்கோம். பிக் ஓ சர்ப்ரைஸ். நான் இந்த பக்கம் திரும்பிக்கிறேன், நீ பண்ணிக்கோ. தெரியாத மாதிரி பண்ணிக்கோ. அதுல பேர் எழுதணும் ப்ளீஸ். சோ என்னோட ஃபர்ஸ்ட் gift முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எத்தனை gift இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு எத்தனை gift இருக்கு? ஒரே ஒரு gift தான், அவ்வளவுதான். சோ இதுதான் நம்மளோட வாட்ச். பயங்கர பேடா இருக்கு. இங்க பாரு, தாய்லாந்து ட்ரெஸ்ஸே வேணாவா? ஸோ இதுதான் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறோம். சரி, நீ எனக்கு இதாவது அனுப்பிடு. எனக்கு இந்த மாதிரி படம் ரொம்ப பிடிக்கும். சூப்பரா டன் ப்ரோ. ஸோ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட வாட்ச். நைஸ் நைஸ். பிஸ்கெட்டு சீரியஸா ஐட்டம் கேட்டி பிடிக்கிறது இந்த கேடிங்க பிடிக்கிறது. இந்த 16/7/2023 அவன் தேங்க்யூ. ഒരു നിമിഷം ഇത് പോട്ടാ തന്നെ പോകാൻ முடியும். അതെ, കൊച്ചിന് വയറ് നിറഞ്ഞു, അപ്പന്റെ വയറ് നിറഞ്ഞു, ഞങ്ങൾ രണ്ടുപേരുടെ വയറ് നിറഞ്ഞിട്ടില്ല. ഞങ്ങൾക്ക് രണ്ടുക്കും വിശക്കുന്നുണ്ട് നല്ല പോലെ. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட வந்துட்டோம். ஜோஜோ வந்து அங்கே தூங்க வச்சாச்சு. சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்புவோமா? ஐயோ ட்ரெஸ் வாங்கலையே. சாப்பிட்டு ட்ரெஸ் வாங்கி. சரி, நீ யாரு கேக் வாங்க போறா? மேடம், நீ போற வழியில தான் கேக் கடையில கேக் மேடிக்கணும். அதையும் நானே இறங்கி வாங்கணுமா? 9 மணிக்கு. உன் பர்த்டே மாதிரி ஞாபகம் இருக்கா? 9 o'clock நம்ம ஆர்டர் போய் வாங்கிட்டு வரலாம். போய் வாங்கிட்டு வரலாமா? ஆமா, பேக்கரி. ஐயோ, என்ன போயிட்டு வாங்கிட்டு வரலாம்ன்றீங்க? ஏதாவது சொல்லுங்க. நான் அப்படியே പറഞ്ഞൂല്ല, ஒண்ணுமே இல்லையா. இது தானே எனக்கு gift. எந்தனால வெளியே போக முடியாதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கோம். நான் சிவனேன்னு பர்த்டே எல்லாம் எதுவும் வேணாம்னு தாங்க இருந்தேன். இவ தான் வந்து என்ன வந்து உஸ்பேத்தி விட்டா. நான் gift தன்னூலோ.
அப்போ அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்து தூக்கு. ஆக்சுவலாக நான் அன்றைக்கி வாங்கும்போது ட்ராலி வாங்கிட்டு போகலான்னு தான் பார்த்தேன், சரியா? அப்புறம் மம்மி சொன்னாங்க வேணாம் அப்படின்னாங்க. பார்த்தா நம்ம ஆஷிக்கு வந்து ட்ராலி கிஃப்ட் பண்ணோம். ஐயோ முள்ள ஜோ இருக்கிறத மறந்துட்டேன். இப்போ இவளுக்கு ரைட்டர்ஸ் கெஃபேல சாப்பிட்டே ஆகணுமா? அப்போ வீட்டுக்கு போகலாம். அப்போ இதோ ரைட்டர்ஸ் கெஃபே மூடி. இப்போ அவனை எங்கே உட்கார வைக்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையே. எந்த பக்கம் போகிறது? சரியாண்டு ஃபுல்லாக. அதாவது நான் வந்தது என்ன இவ்வளோ அழுக்கு இருக்கு டேபிளில் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதுதான் டிசைன் இருக்கு. காமிங்க எனக்கு. மேங்கோ ஜூஸே நல்லா தான் இருக்கு. என்ன உடைச்சிட்டீங்க? இந்த சைடு ஓப்பன்ல இருக்கு. ஸோ அவங்களுக்கு அது தெரியல. அவங்க அந்த சைடு ஓப்பன் அந்த சைடு அவுத்தாங்க, மொத்தமா கல்வி வந்துருச்சு. உள்ள காரை விட போங்க சீக்கிரம் போங்க. பார்த்து அவனை பார்த்து தூக்கிட்டு போங்க. தூக்கி போட்டு போயிடுவேன் நானு. Hello, Jojo mummy. Hello, Trevin's mother. What are you sleeping? Tired? Okay, sleep. பின்னாடி வந்து ஜோஜோ வந்து டைப்பர் சேஞ்சிங்ல இருக்காரு. அவரை ஷையா ஃபீல் பண்ண வைக்காதீங்க யார். ஓகேவா? ஃபுல் தீபாவளி தான் பின்னாடி. வந்து காலை கொண்டு முக்கிட்டான். சூப்பர். சவுண்ட் அது ஜிலேபி பிரியிற மாதிரி. அக்ஷோ ஜிலேபி பிரியிற மாதிரி சவுண்டு. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. என் முடியெல்லாம் பாருங்க பரபரன்னு இருக்கா. எங்கள் அம்மா 6 மணிக்குள்ளே வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கரெக்டாக டைம் வந்து 6:03 ஆகுது. ஸோ 6:03க்கு உள்ளே போகும்போது என்ன கத்த போகிறாங்கன்னு தெரியல. பாப்பாவை கூப்பிட்டு என்ன இவ்வளோ நேரம் அப்படின்னு கத்த போகிறாங்க. அவன் வேறு அழுதுனே இருக்கான். கிராங்கி ஆகிட்டான். அவனுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறான். ஓடுங்க நான் மிச்சத்தில் நான் எடுத்துகிட்டு வரேன். ஓடுங்க ஃபாஸ்ட்டாக ஓடுங்க. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் சொன்னேன் என் முடி பாருங்க எப்படி ஆயிடுச்சு. அந்த நேச்சுரல்ஸ் அவனுங்கனால என் முடியே போயிடுச்சுங்க. அவனுங்க இருக்கானுங்களே அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. எதுவும் ஆக்ஷனுமே எடுக்க முடியல. என்னன்னே எனக்கு புரியல. சோஷியல் மீடியாவில் போட்டாச்சு, கம்ப்ளைண்ட் கொடுக்க ட்ரை பண்ணியாச்சு. எதுவுமே இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும், இந்த மாதிரி சலூன்ஸ் இருக்கிற வரைக்கும் பார்த்து எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் போல. இன்னைக்கோட வீடியோ வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து 2 கிஃப்ட் 3 கிஃப்ட் காட்டல. அப்படியே பேபிக்கு பால் கொடுத்துட்டு அவங்களோட பேக்லாம் பிடிச்சிருந்ததில் நான் மறந்துட்டேன். ட்ரெஸ் வாங்கணும், வாட்ச் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும். ஸோ ட்ரீஸாவோட கிஃப்ட் முடிஞ்சிச்சு. ட்ரீஸாவோட சர்ப்ரைஸும் முடிஞ்சிச்சு. எனக்கு தெரியும் வீட்டிலேருந்து போகும்போதே இதுக்கு தான் கொண்டு போகிறாங்கன்னு. ஆனாலும் தெரியாத மாதிரி ஒரு ஷோ தான். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்ன ப்ளாக்ஸ் பண்ண முடியுமோ அத்தனை ப்ளாக்ஸ் பண்ணுறோம். புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகோட வரான்னு தெரிஞ்சு டாட்டா பாய் ஃப்ரம் அப்பு லவ்ஸ் அப்பு. பாய்.